பாருங்க எப்படி பால் குடிக்கிறாங்கன்னு. இவங்க 3 பேர் தான் மக்களே இருக்காங்க. அதுவும் இன்னொருத்தர் வந்து இன்னொரு குட்டியை இந்த கருப்பு குட்டியை கேட்டு போயிட்டாரு. கொஞ்சம் வளரட்டுங்க, கொஞ்சம் வளர்ந்துரட்டும், சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு வரட்டும், நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்டார். ஸோ நானும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த கருப்பு குட்டியும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்கும். பட் பரவாயில்ல, நம்மளால் வந்து அவங்க சந்தோஷமான ஒரு இடத்துக்கு, நிம்மதியாக சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா சந்தோஷந்தான். கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுங்க. ஒவ்வொரு நாய்க்குட்டியே கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்க சந்தோஷமாக ஒரு நல்ல இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை சந்தோஷமாக தான் ஏற்றுக்கணும். ஏன்னா இங்கே ரோடு வந்து சீக்கிரமாக ஆக்சிடெண்ட் ஆயிரும். எங்கள் அம்மாவே ரோட்டில் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவள் தான் இங்கே வந்து குட்டி போட்டு இங்கேயே இருக்கா. ஸோ ரோடு ஃபேஸுங்கிறங்காட்டி இங்கே வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அந்த ஆபத்தும் கூட. அவங்க வளர்ந்து ரோட்டுக்கு தான் போவாங்க. அதனால் ஒவ்வொருத்தங்களாக கேட்குறாங்க, ஒரு குட்டியாக தந்துட்டுருக்கேன். கஷ்டமாக தாங்க இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் தெரியல. கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவும் தேடினா கொஞ்சம் குட்டி காணமே அப்படின்னு தேடினா, வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து பார்த்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா. தேங்க்யூ மக்களே.